சிவாய நமஹா. எப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை 2025 வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்திங்கன்னா 29 தினங்கள் வருது இந்த கார்த்திகை மாதத்தில். அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க. இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்குது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு. சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் காலபுருட தத்துவத்தில் 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இப்போ கடகத்தில் போயிட்டுருக்காரு. வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் மிதுனத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார். அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். முதல்ல இந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு. அடுத்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு போகிறாரு. புத பகவான் துலா ராசி, அதாவது துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறாரு. இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள், வரக்கூடிய நாள் வருதுங்க. இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம், அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த பௌர்ணமி வருது. இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க. இந்த கார்த்திகை மாதம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா. மேச ராசி ஆகிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. மேசராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் அப்படிங்கிறவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். 6 தேதிக்கு, அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. ராசிநாதன் மறந்திருக்காரு அப்படிங்கிற கவலை வேண்டாம் உங்களுக்கு. அதனால் அந்த முற்பகுதியை விட பிற்பகுதி பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய மேசராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இடம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. எதனால் அப்படின்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியாக இருப்பவர் சந்திர பகவான். சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த திருக்கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா, அதாவது இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறாரு அந்த சந்திர பகவான். அதனால் புதிய வகையான சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தருவார் இந்த மாதத்தில். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதாவது வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாகனங்கள் வாங்குறதுக்கும் மேசராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். அதனால் குழந்தைகள் வழியில் ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது படிப்பு சம்பந்தப்பட்டதுக்காகவோ அல்லது குழந்தைங்க உங்களை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் படிக்கிறதுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்துக்காக வெளியூர், வெளியிடம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி 11ல் இருக்கக்கூடிய சனி பகவான், ராகு பகவான் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய யோக பலன் அல்லது வேறு மொழி பேசுகிறவங்களால ஒரு நல்ல பலன் ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி குரு பகவான் 4ஆம் பாவத்திலே வக்ரத்தை ஆரம்பித்துக் கொள்கிறார். இந்த மாதம் முழுவதும் வக்ரத்தில் தான் போகிறார் குரு பகவான். அதனால் 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வக்ரம் அடைவது அப்படிங்கிறது குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பை அது ஏற்படுத்தும். அதனால் செலவுகளில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கேது பகவான் கவனிச்சிங்கன்னா 5ஆம் பாவத்தில் போகிறாரு. கேது பகவானுடைய 5ஆம் பாவ சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும். அதனால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. பொதுவாகவே
அந்த மேசராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் மிக 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 முக்கியம், எல்லாருக்கும் முக்கியம்தான். ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால முருகப்பெருமானினுடைய அனுகிரகமும் வேணும், குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் வேணும். அதனால் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் எது வந்து நல்ல பாடல் பெற்ற சேத்திரம் பழமையான கோவில் என்ன இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மேசராசிக்காரங்க முக்கியமாக. அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு கூட ரொம்ப முடியலைங்க, நான் வெளியூரில் இருக்கேன் அல்லது வெளிநாட்டில் இருக்கேன், எப்படிங்க வர்றது அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வம் கோயில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கும். ஒவ்வொரு குலதெய்வம் அவங்க ஒவ்வொரு மாதிரி அங்கே போய் குலதெய்வத்திற்கு சில கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் பழக்கமாக அவங்க வந்து அந்த அசைவ வழிபாடுன்னு சொல்லக்கூடியதாக விலங்குகளை அங்கே பலியிடுதல் அப்படிலாம் சில சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க. ஒரு சில கோயிலில் அங்கேயே போய் பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஒரு சில கோயிலில் பார்த்தீங்கன்னா கோவிலே இருக்காது, வெறும் இடம் தான் இருக்கும். அந்த இடத்துல மண்ணை பிடிச்சி வச்சு அல்லது ஒரு கல்லை நிறுத்தி பூஜை செஞ்சுட்டு அந்த கல்லை வந்து தண்ணியில் போடுறது அல்லது அந்த மண்ணை கரைச்சிடுறது, பிடிச்சி வச்ச மண்ணை கரைச்சிடுறது, அங்கேயே போய் சமைச்சு பூஜை பண்ணி அங்கேயே மீதத்தை குழி தோண்டி பறிக்கிறது அப்படின்லாம் ஒரு சம்பிரதாயம் வச்சுருப்பாங்க. இந்த குலதெய்வம் வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இந்த குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக மேசராசிக்காரங்க செய்யணும். குறிப்பாக எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்த வரக்கூடிய மார்ச் மாதத்தில் சனி பகவான் 7ஆம் சனி வேற ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு. அதனால் இப்போ இருந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது, தர்ம சிந்தனைகளை நல்லா அபிவிருத்தி செய்கிறது, இதெல்லாம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகம் கிடைக்கும். குடும்பத்திலையும் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். சிவாய நமஹா. சிவாய நமஹா. முன்னாடியே சொன்ன பாருங்க, இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு 48 தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய், இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது. கூடுதலாக இதில் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினங்கள், அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க. அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க. 108, 1008, 10,008, 1,08 சங்காபிஷேகங்கள்லாம் நடக்கும். பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும். எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது. நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது. அதனால வந்து இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தோட கடைசியிலையும் சோமவாரம், 5 சோமவாரம் வருதுங்க. கார்த்திகை 17, அதாவது கார்த்திகை 1, 8, கார்த்திகை மாதம் 15, 28, 29. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது வந்து 17ஆம் தேதி நவம்பர் 17, நவம்பர் 24, டிசம்பர் 1, டிசம்பர் 8, டிசம்பர் 15 அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது. இந்த 5 தினங்கள் மிக முக்கியமானது. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அதில் வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம். கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை, முதலினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம். அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பற்றி எரியுமானா எரியாது, அது மாட்டு கிடக்கும். ஆனால் அந்த குவிக்கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சு பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி எரியாது? வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது, அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுதே. அப்போ அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு? அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா? அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சான்னா, இருட்டில் கண்ணாடியை காட்டினா அந்த பஞ்சு பற்றி எரியுமா? எரியாது. அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது. அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா, அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது.
இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்கண்ணாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு எரியுது. அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம், எல்லா நாளுமே கும்பிடலாம். ஏன் நீ கும்பிட்டாதான் நல்லதா, நீ கும்பிட்டா கெட்டதானா? அப்படி கிடையாது, எல்லா நாளும் கும்பிடலாம். ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அது குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். எல்லாம் புரிஞ்சுங்க. பௌர்ணமி தினத்தான் போய் கிரிவலம் சுத்தமா எல்லா நாளும் போய் சுத்தக்கூடாதானா? சுத்தலாமே. ஆனால் அன்றைய தினம் நீங்கள் போய் சுத்துனீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாளில் மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாதகமாக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அதனால் இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள். அது மட்டும் இல்லை, இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சரிதான். அதனால் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அவருக்கு உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவபுராணம் அற்புதமான மந்திரம்ங்க. அது 96 வரிகளும் அற்புதமான வரிகள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. மகோன்னதமான நல்ல பலன்கள், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள், வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம், நல்ல வம்ச அபிவிருத்திகள், ஏற்றமான சூழ்நிலைகள், குடும்பத்திலே மன மகிழ்ச்சி, உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம், வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும். சிவாய நமக. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கருவிலேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35. இது நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கூடுதலாக கவனம் தேவை. ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா கூடுதலாக கவனமாக இருந்துக்கணும். அஷ்டமத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியே அஷ்டமத்தில் இருக்கார். அது போக 5 கூடைய சூரியன் அஷ்டமத்தில் இருக்கார். அப்புறம் வந்து புதன் 26ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனும் அஷ்டமத்தில் வராரு. அப்போ வந்து அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கும்போது கவனமாக இருந்துட்டாலே பெரிய விபரீதங்களை நம்ம தவிர்த்துக்கலாம். ஒரு முடிவெடுக்கும் போது நிறைய யோசிக்கணும். குழப்பமாக இருந்துச்சுன்னா அதை நாளை தள்ளி போடுங்க. ஒரு நாள் 2 நாள் தள்ளி போட்டு அதை ஆழமாக யோசிச்சோ அல்லது யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு முடிவும் எடுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பிஸ்னஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் டக்குன்னு செய்யக்கூடாது. பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஆனால் வரக்கூடிய பெரிய நஷ்டங்களோ அல்லது விபரீதங்களோ தவிர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக நீங்கள் கையாளணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சிட்டிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு A1 அப்படி தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது 7 சனி, அதாவது விரயச்சனி நடந்துட்டுருக்கு. 7 சனியில் விரயச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அது போக குருவும் வக்ரமாக போயிட்டார். இப்போ வந்து குருவும் வந்து இந்த மாதம் வக்ரமாக வந்துடுறாரு. வக்ரமாக இருக்கும்போது பலன்கள் வந்து முழுமையாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. அஷ்டமத்திலையும் கிரகங்கள் நிறையா இருக்கனால ஒவ்வொரு விஷயமும் கூடுதலாக கவனம் இருக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு சுக்கிரன் 7ல் இருக்கனால 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சுப கிரகங்கள்னால காசு பணத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காது. அதனால் காசு பணம் இருந்தாலே நிறைய விஷயங்களை சமாளிக்க முடியும். அதனால் சமாளித்து வந்துடுவீங்க. வேறு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இல்லை. அதனால் சமாளிக்க பழகிக்குங்க. பொதுவாகவே ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் போகிற வரைக்கும் உங்களை நல்லபடியாக கைட் பண்ணுறதுக்கு உதவும். உங்களுக்கு ஏதாவது ஒரு துயரமான காலங்களில் ஒரு ஆறுதல் ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து உங்கள் முன்னாடி வந்து கண்டிப்பாக நிற்பார். கவலையப்பட வேண்டாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 குடையவர் 12ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள், அதிகமான எதிர்பார்ப்புகள் கூடாது. தொழிலில் வந்து வரக்கூடிய பணங்கள்லாம் தேங்கி இருந்து தான் வரும். ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். 1000 ரூபா வரக்கூடிய இடத்துல 100 ரூபாவோ அல்லது வந்து 200 ரூபா 300 ரூபா இந்த மாதிரி, அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறதுலேருந்து ஒரு 10 20 30 அந்த மாதிரி
மாதிரி பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு வரும். ஃபுல் அமௌண்ட் அப்படிங்கிறது வராது. அப்படியே மந்த நிலை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தொழிலுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். குரு வக்ரத்தில் இருக்கனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. அது போக சனி விரயச்சனியாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழிலில் டென்ஷன் ஆகக்கூடாது. ஆனால் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்தாலும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்குன்னே படையெடுத்து வந்துருவாங்க. அதாவது கஜினி முகமது எப்படி படையெடுத்தாரோ அதே மாதிரியே படையெடுத்து வருவாங்க. அதனால் கூடுதலாக கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. இந்த மாதம் வந்து நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நிதானத்தையும் ஒவ்வொரு செகண்டுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழிலுக்காக போகும்போது உங்களுடைய உடல்நிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். விரயங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் விரயங்கள் இருக்கும். ஆனால் ஆதாயமும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநில பயணங்கள் இதெல்லாம் இருக்கும். அலைச்சல்கள் அதே நேரத்தில் ஆதாயமும் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அதுக்கு அடுத்தது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கவனங்கள் இருக்காது உங்களுக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் உண்டு, உங்கள் ஒர்க்கு உண்டு அப்படின்னு இருக்கணும். மற்றவங்கள பற்றி எதுவுமே பேசாதீங்க. உங்கள் கண் முன்னாடி அநியாயம் நடக்கலாம், தவறுகள் நடக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சூழ்நிலைகளும் கிரக நிலைகளும் சரியில்லாத காரணத்தினால யாரோ தப்பு பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு மனசாட்சியை ஓரமாவோ அல்லது இறுக்கமாக மூடிட்டு அமைதியாக நீங்கள் வரணும். அதாவது கண்ணை மூடிக்கங்க, வேறு வழி கிடையாது. நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு எதிரியாக மாறிடும். இந்த சூழ்நிலை நீங்கள் நல்லது செய்ய போய் மாட்டிக்கிற மாதிரி வந்துடும். இந்த சூழ்நிலையை தவிர்க்கணும் அப்படின்னா மூவ் ஆன் பண்ணணும், கிராஸ் பண்ணி வரணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் அவங்கள பற்றி பேசுனீங்கன்னா நீங்கள் செய்யாத தப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே பழி போடுவாங்க. அது மன உளைச்சலாகும். அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஒர்க் ப்ரெஷரு, நீங்கள் வேற ஒருத்தங்க வேலையை அடிஷனலாக செஞ்சுருப்பீங்க, இன்னும் கூடுதலாக சம்பளம் வாங்குறதில்ல இந்த வேலையை செய்யணும், கூடுதலாக உங்களுடைய பாஸ் வந்து உங்களுக்கு பணிச்சுமையை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஞ்சநேயருக்கு நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். பல விஷயங்களை சமாளிக்கிறதுக்கு உண்டான சக்தி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதே மாதிரி உத்தியோகத்தை தேடிட்டு இருக்கவங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் வேலை உறுதி. இந்த வேலையில் போய் அதிகமான இது வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு, வேலை கிடச்சிரும். ஏன்னா சூழ்நிலைகள் 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் 6ஆம் அதிபதியும் ரொம்ப நல்லா இருக்கனால உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்துருக்கனால ஈஸியாக வேலை அப்படிங்கிறது கிடச்சிரும். படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து நல்ல டைமு. ஒரு இடத்துல நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது, நல்ல ரேங்க்கில் வெளியில் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உண்டு. முக்கியமாக படிக்கிறவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா படிப்பில் தான் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த காலேஜ் படிக்கிறவங்க வெளிமாநிலம் இந்த மாதிரிலாம் செல்லும்போது, வெளியூர் இந்த மாதிரி செல்லும்போது, படிப்பு விஷயமாக வெளியில் செல்லும்போது வீட்டில் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறது நல்லது. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தனியாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அஷ்டமத்தில் வந்து கிரக சூழ்நிலைகள் இருக்கனால உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர், வேறு எதுலையாவது போய் ஒரு சிக்கல் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இல்லை எங்கே போகிறோம் அப்படிங்கிறத லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள பற்றி யார்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதோ அல்லது ரெக்கார்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் எதுலேயுமே வந்து பட்டும் படாமல் உங்கள் கண் முன்னாடி அநியாயம் நடந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல், அதாவது தாமரை இலை வந்து தண்ணீருக்குள்ளேயே இருக்கும் ஆனால் அதோட ஒட்டாது. அது மாதிரி நீங்கள் இருந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் சிக்க மாட்டீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலைகள் இருக்காது. 7 கூடைய சுக்கிரனும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் வந்துடுவார். அப்போ கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் இருக்காது, கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் வர செய்யும். இதனால் வந்து ரொம்ப மனக்கவலை அடைகிற மாதிரி இருக்கும், ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்க தான் செய்யும். ஆனால் சமாளித்து வந்துடணும். குரு வக்ரகதியில் இருக்கார், சனியும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து
பெண்கள் தன்னுடைய கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே மேச ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்த் ரீதியாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது நீங்கள் கரெக்டாக போனால் கூட ஆப்போசிட்டில் வரவங்க வேணுக்குனுமே இடிச்சிடறனால உங்களுக்கு பாதிப்புகள், அதாவது மருத்துவ செலவு, வண்டி வாகனங்களில் விபத்துக்கு ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் இருக்கனால கூடுதலாக கவனம் இருங்க. தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. அதனால தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. ஹெல்த் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி மருத்துவ செலவு இருக்குது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலைக்கு பாதிப்புகள் இருக்குது. சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து திருமண அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்து திருமணம் கைகூடுறதுக்கு உண்டான அமைப்புகள். திருமண ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு நல்ல சுப காரியங்கள் உண்டு. நிறையா செலவுகள், விரய செலவுகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. சில பேருக்கு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகுமான்னு கேட்டால் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் மைண்டை அப்செட் பண்ணினாலும் ஆனால் உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்குது. தெய்வ அனுகூலங்கள் நிறைய நிறைந்திருக்க மாதம். அதனால் சாஸ்தா வழிபாடு பண்ணிக்கோங்க. கார்த்திகை மாதமாக இருக்கனால சாஸ்தா வழிபாடு பண்ண உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி சூரியனை பார்த்தா பனி இப்படி விலகி போயிருதோ அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னா சாஸ்தா வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்புகள் இருக்குது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது, பேரும் புகழும் இருக்குது. நெகட்டிவ் வந்து உங்களுக்கு நெகட்டிவான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கூட காசு பணத்துக்கு குறையாது. நிறைய வாய்ப்புகளும் வரும், பேரும் புகழும் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகள் வந்து மிகப்பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான அமைப்புகள். திடீர்னு வந்து ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். ஒரு அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாதிரியும் வேலை செய்யும். ஸோ அதனால் அஷ்டமத்தில் கிரகம் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு, காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறது, பெரிய லெவலில் திடீர்னு வந்து வர்றது, பூம் ஆகிறது, மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். அரசாங்க துறையில் இருக்கவங்க கூடுதல் கவனம் தேவை. உயர் அதிகாரிகளுடைய நெருக்கடிகளுக்கு ஆளாவீங்க. கடைசியில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அவங்க சொல்கிறதை எல்லாமே ரிட்டர்ன் ஆர்டரில் செய்யுங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க. அப்புறம் நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வருவீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களோட வேலைக்கே அதோ அல்லது ப்ரமோஷனுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்புகள் உருவாகிரும். பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து வருமானங்கள் உண்டு. ஆனால் எல்லா விஷயத்துலையும் கூடுதலாக கவனமாக இருக்கணும். ஒரு முடிவெடுக்கும் போது நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும். முக்கியமாக பெண்கள் வழி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. அதனால் அதை பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேயும் வக்ரகதியில தான் இருக்க போகிறார். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 20ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார். சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் 12ஆம் தேதி. இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. 4 கிரக கூட்டு சேர்க்கைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது நம்ம இந்த பதிவுல பாத்துக்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மேஷ ராசியில அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் 8ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு தனுசு வீட்டுக்கு வருகிறார். 2 வீட்டுக்கு வரும் பொழுதும் குரு பார்வை உண்டு. குரு வந்து 19ஆம் தேதிக்கு மேல மிதுனத்துக்கு போகும் பொழுது இந்த செவ்வாயை பார்க்கிறார். அது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய விருச்சிகத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த இடத்துல இருந்து பார்க்கிறார். அப்ப ராசி அதிபதி பலமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ராசி அதிபதி பலமாக இருந்தாலே எந்த செயலை செய்தாலும் வெற்றி கிடைக்கும்.
தைரியமாக போராடலாம், தைரியமாக என்ன விஷயமாக இருந்தாலும் செய்யலாம், தெய்வ கடாட்சம் உண்டு. என்ன பண்ணினீங்கனாலும் கடைசியில ஒரு சிங்கிள் பின் டிராப்ல வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பை கூட இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு மங்கள யோகம் வேலை செய்ய போகுது. வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் விருச்சிக வீட்டுக்கே வரப்போறார் 10ஆம் தேதிக்கு மேல. அது வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றவர். அதற்கு மேலேயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட சேரப்போகிறார். அப்ப என்ன ஆகுன்னா முழுக்க முழுக்க இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பேச்சுல ஒரு மரியாதை மதிப்போடு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, பணவரவு, பொருளாதாரங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, மங்களமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே குடும்பத்துல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தடை தாமதத்தை எல்லாமே விளக்க போகிறார். உங்க பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை அப்படிங்கறது கூட எடுத்துக்கலாம். அடுத்தது புதனும் பாத்துட்டீங்கன்னா 3, 6 கூடியவராகி 20ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்லயும், அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இருப்பினும் 3, 6 கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டுல இருக்கும்போது கடன் சார்ந்த விஷயத்துல, வேலை சார்ந்த விஷயத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த 7ஆம் வீட்டுல இருந்தாலும் அடுத்தது 8க்கு வரும் பொழுதும் அதுவும் ஒரு பாதகத்தை கொடுக்கும். அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. 3ஆம் இடங்கிறது யூடியூப் சம்பந்தப்பட்டது, எம்எல்எம் சீட்டு சம்பந்தப்பட்டது. சோ இதனால இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதுல வருமானம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 குடையவர், 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் 8ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ 5 குடையவர் 8ஆம் வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறார். அதனால 19ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தெய்வ கடாட்சத்தோட இருக்கிறது, குலதெய்வமே வந்து உங்களுக்கு உதவி செய்வது, இது போலலாம் இருக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் 19ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேல கவனமா இருந்துக்கோங்க. எந்த விஷயம் செய்தாலும் 8ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால 19ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் ஆகும். எதை செய்தாலும் யோசிச்சு செய்யணும். இது பண்ணலாமா வேண்டாமா, இதற்கு முன்னாடி 19ஆம் தேதி வரைக்கும் சரி ஓகே இது பண்ணனா நடக்கும், ஒரு எஃபோர்ட்டாவது போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்போம். ஆனா இதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க குரு மேல போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அமைப்புண்டு. சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால தொழில் நல்லா இருக்க போகுது. வக்ரமான ஜாதகக்காரர்களுக்கு 12ஆம் தேதிக்குள்ள தொழில் சார்ந்தது, லாபம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் ஆயிரும் உங்களுக்கு. அதனால சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்கள் 12ஆம் தேதிக்கு மேல யோக காலங்கள், தைரியமாக தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நீங்க மூவ் பண்ணலாம். இளரை சனி நடந்தாலும் ஓரளவுக்கு குருவினுடைய பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால நன்மைகளையே கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஆகி 3ஆம் வீட்டுல வக்கரகதி அடையிறதுனால முழுக்க 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 இந்த காலகட்டங்களை தந்தை சொத்துக்களை பத்தி பேசுறது, வெளிநாடு வெளியூர் பயணங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு செய்யறது இதெல்லாம் சிறப்பு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பயணங்கள் இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் 2 டைம் பண்ற மாதிரி, பல முறை திருப்பி திருப்பி பண்ற மாதிரி, ஒரு முயற்சி இல்லாம பல முயற்சிகளுக்கு அப்புறம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ மேஷ ராசிக்கு முழுக்க முழுக்க செவ்வாயினுடைய அனுகிரகம், அதாவது நிறைய உண்டு. உங்களுக்கு செவ்வாயினுடைய அனுகிரகமே நிறைய உண்டு. ஆனாலும் இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்து 9ஆம் வீட்டுக்கு வந்தாலும் இந்த 2 இடத்துலயுமே குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லாம மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த மாசம் குரு பகவானே பொறுப்பு. இதெல்லாமே ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டா நான் சொல்வதை விட இனிமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம். ரிஷப ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசி அதிபதி 10ஆம் தேதி வரைக்கும் மகாலட்சுமி வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுல இருக்கார். மூல திரிகோண வீட்டுல பலமா தான் இருக்கார். அதற்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறார். இது மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது எப்படியும் ஜெயிச்சிருவாங்க, எப்படியும் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. அப்போ 10ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சுய தேவைகளை எல்லாமே ஈஸியா பூர்த்தியாகும். அதற்கு மேலேயும் 7ஆம் வீட்டுக்கு வந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சக்சஸ் ஆகும். சுப நிகழ்ச்சிகள், ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க, அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இடுப்பு வலி, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.
அதே போல பாருங்க 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவரும் உங்களுக்கு 20ஆம் தேதி வரைக்கும் துலாத்தில் இருந்தாலும் 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வீட்டுக்கு வந்து நேரடியா உங்க ராசியை பார்த்து, அப்போ 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாகிருங்க. பணம் வரும், கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே போல பாத்துட்டீங்கன்னா நோய்க்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். வேலைக்காக ஏதாவது விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். பணமும் வரும், கொஞ்சம் விரயத்தையும் காட்டும், தேவையில்லாத விரயத்தையும் காட்டும் அப்படிங்கறது காட்டுது. ஆனா 20ஆம் தேதிக்கு மேல 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்கும். வரக்கூடிய வரன்களும் உங்களுக்கு சாதகமாக அதிர்ஷ்டமான வரனாக வரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. உங்களுடைய ராசியை 20ஆம் தேதிக்கு மேல புதன் பார்க்கறதுனால நிச்சயமாக பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவரும் 7ல இருக்கார். 4ன்னா உங்களுக்கு கேந்திராதிபதி, பெருமாள் ஸ்தானம். அவரும் 7ஆம் வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு முழுக்க 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 கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிக யோகமே. அப்போ ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது, தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு சார்ந்த பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அந்த தடை எல்லாமே இப்ப விலகிறது. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சந்தோஷங்கள் இதெல்லாம் சிறப்பா இருக்கிறது. 4ஆம் இடங்கிறது மனசு. மனசு தெளிவா இருக்கிறது. மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது. மனசுல ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த அழுத்தம் எல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் உண்டு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 12ஆம் அதிபதி. அவர் 7ஆம் வீட்டிலேயே இருக்காரு 20ஆம் தேதி வரைக்கும். 7க்குடையவர் 7ல் இருந்தால் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு திருமணம் தான் ஃபர்ஸ்ட். 7ஆம் இடங்கிறது திருமணம், கணவன் மனைவி அந்யோன்ய ஸ்தானங்கள்னு சொல்றோம். கணவன் மனைவி ஸ்தானம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தாலுமே அதெல்லாம் விலகிரும். நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப கூட யார் இருக்காருன்னா புதனும் இருக்கார், சுக்கிரனும் இருக்கார். அப்போ மனைவிக்கு தேவையானது, கணவருக்கு தேவையானது என்னெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறது இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள், குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது. அதே போல பாத்துட்டீங்கன்னா மனைவியோ கணவர்